கணநாதனே கஜமுகநாதனே கணநாதனே கஜமுகநாதனே தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா ஞாலத்தின் நாயகா ஞான விநாயகா நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா நலம் யாவும் கனிவோடு அருள்வாயப்பா கணநாதனே கஜமுகநாதனே கணநாதனே கஜமுகநாதனே இரு பெரும் சிவியதைய இனிதாக ஆசைவாய் எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய் இரு பெரும் சிவியதைய இனிதாக ஆசைவாய் எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய் ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய் ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய் உயர்வெல்லாம் அயர்வின்றி நயமாக தருவாய் கந்தனை முந்தி பிறந்து எழுந்த வேலனின் அண்ணனே சந்திரகலாதரி சங்கரி நந்தனி வேடமா மன்னனே கணநாதனே கஜமுகநாதனே தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே இந்த கோயிலுடைய மூலவருடைய பேர் வந்து லக்ஷ்மி விநாயகர். இந்த லக்ஷ்மி விநாயகர் என்பது காரிய சித்தி விநாயகர். இந்த காரிய சித்தி விநாயகருங்கிறது ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலையும் இந்த கோயிலில் விநாயகர்கிட்ட வேண்டிண்டு தேங்காய் மாலை, வெத்தலை மாலை, பழமாலை, அப்படி ஒவ்வொரு வகையான வேண்டுதல்களையும் மாலையாக தொடுத்து எருக்க மாலையிலேருந்து ஏலக்காய் மாலை வரைக்கும் தொடுத்து அதனுடைய இதை வந்து சங்கடகர சதுர்த்தி அப்போ பூஜை பண்ணி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவங்களுடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலையும் அதை பிரார்த்தனை பண்ணி வேண்டின்னு இருந்தால் அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடந்துட்டு இருக்குது. அம்பிகை அன்பாலே ஆணைமுகம் கொண்டாய் சந்ததமந்து கனிந்தரும் செய்திடும் கற்பக கணபதி பொங்கிடும் சங்கடம் தங்கி அழித்திடும் அற்புத கணபதி கணநாதனே கஜமுகநாதனே ராஜயோகத்தை அருள்பவனே அசுர குருவான சுக்கிரனே ராஜயோகத்தை அருள்பவனே அசுர குருவான சுக்கிரனே களத்ரபாவகாரகனே பார்கவ குலத்து பண்டிதனே களத்ரபாவகாரகனே பார்கவ குலத்து பண்டிதனே ராஜயோகத்தை அருள்பவனே அசுர குருவான சுக்கிரனே. கும்பராசிக்காரர்களுக்கு சிந்து நதி, மீனராசிக்காரர்களுக்கு பிரணிகிதாங்கிற நதி, இந்த 2 நதியில் குளிச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், சார் ஒரே வீட்டில் நாங்கள் 2-3 பேர் இருக்கோம், வேறு ராசியில் பிறந்திருக்கோம், நீங்கள் எல்லாத்துக்கும் வேறு உறுதியாக சொல்கிறேன் 12 ராசிக்கும் வேறு நதிகள் தான். அதில் வந்து ஒரே ராசிக்காரங்க இருந்தால் சந்தோஷம், 2 மீனராசி இருக்கோம், 2 கடகராசி இருக்கோம், நாங்கள் ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம், போய்க்கலாம். இது வந்து வாழ்வில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களில் இது. அதே நேரத்தில் இன்றைக்கி நவகிரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறனால ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சார் எனக்கு ஜென்ம நட்சத்திரம், நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தில் நதிகளில் குளித்தல் ரொம்ப புண்ணியம். எப்பயுமே வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு எல்லாமே ஜென்ம நட்சத்திரம் பயன்படும். பழைய ஜாதகம் எழுதுறவங்களை பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க, ஜென்ம நட்சத்திரங்களில் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாணம் போதல், இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள், திருமணம் நடத்துதல், இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான மிகவும் முக்கியமான நிகழ்வுகள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யாமல் இருத்தலும், இன்னைக்கு நமக்கு 12 ராசிகளுக்குரிய நதியில் நீராடல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பும், அதே நேரத்தில் இன்னைக்கு அற்புதமான ஒரு அலங்காரம், நவக்கிரக அலங்காரம், காசி விஸ்வநாதர் அலங்காரம், விசாலாட்சி அலங்காரம், இந்த 3 அலங்காரத்தையும் ஆனந்தமாய் சேவிப்போம். தங்கமுக ஒளியினிலே பொங்கி வரும் அருளினிலே தரணியை வாழ வைக்கும் அங்காரகா. தங்கமுக ஒளியினிலே பொங்கி வரும் அருளினிலே தரணியை வாழ வைக்கும் அங்காரகா. செவ்வாயின் அதிபதியே பூமி குமார. மங்களவாரம் செண்பக மலரை பாதத்தில் வைத்தோமே. அங்காரகா அன்னவாகனா சங்கடம் தீர்த்திடுவாய். மங்களவாரம் செண்பக மலரை பாதத்தில் வைத்தோமே. அங்காரகா அன்னவாகனா சங்கடம் தீர்த்திடுவாய். தங்கமுக ஒளியினிலே பொங்கி வரும் அருளினிலே தரணியை வாழ வைக்கும் அங்காரகா. செவ்வாயின் அதிபதியே பூமி குமார. धरणि गर्भसम्भूतं विद्युत्कान्ति समप्रभं कुमारं शक्तिहस्तं तं मङ्गलं प्रणमाम्यहम्. செந்நிறமேனியில் செவ்வாடை தவழவும் சக்தியும் சூலமும் தாங்கியே அருள்வாய். செந்நிறமேனியில் செவ்வாடை தவழவும் சக்தியும் சூலமும் தாங்கியே அருள்வாய். நலமும் வளமும் வாழ்வினில் தருவாயே, வழிபடுவோர்க்கு சுப பலனை சேர்ப்பாயே. நலமும் வளமும் வாழ்வினில் தருவாயே, வழிபடுவோர்க்கு சுப பலனை சேர்ப்பாயே.